அவரை பற்றி நிறைய பேர் வந்திருக்க எல்லாருமே சின்ன வயசுலேருந்து பார்த்து அவருக்கு ரொம்ப நிறைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே அவரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருந்தாங்க. எனக்கு என்னன்னா அவர் கூட கடைசியாக அவர் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது இருக்கிற டைம் கூட நான் அவர் கூட இருந்தேன். ஒரு பெரிய பொறுப்பு என் கையில் கொடுத்துட்டு போன மாதிரியே எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இப்போ வரைக்குமே நம்ப முடியல என்ன நடக்குது. லாஸ்ட் ஒரு 2 வாரமா ஒரு 15 நாளா என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரியாத மாதிரி தான் இருந்துட்டு இருக்கோம். டியூஸ்டே மதியானம் ஒரு 1:30 மணிக்கு அவர் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் ஒரு 3 மணிக்கே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டாக்டர் 90% ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி. அந்த தகவல்லாம் கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. நானும் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 3 o'clock 4 o'clock ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரீச் ஆயிட்டோம். அப்போ ஐசியூவில் இருந்தார், எமர்ஜென்சிலேருந்து ஐசியூவில் இருந்தார். ஃபேமிலிக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, ஆனால் அதை அக்செப்ட் பண்ண முடியல. ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன், இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஸோ அது ஃபேமிலி எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, பட் அக்செப்ட் பண்ண முடியல. சேம் சுச்சுவேஷனில் தான் நானும் இருக்கிறேன். அப்போது டாக்டர் அங்கே ஒரு HR ஒரு பெரிய டாக்டர் அவர்கிட்ட கேட்கும் போது அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. டியூஸ்டே நைட்டே சொல்லிட்டாரு, 90% இல்லை 99.9% ரொம்ப கஷ்டம். அவர் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைனாக சொல்கிறாரு, இப்படி ஆயிருக்கு ப்ளஸ் சவேசப்பா கிட்ட கூட்டு போய் ஐசியூவில் எனக்கு பண்ணியும் காட்டுறாரு சில விஷயங்கள்லாம். கண்ணு அசையில், த்ரோட்டில் எந்த ஒரு எதுவுமே இல்லை. ஸோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது ரொம்ப என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகே அப்படின்ட்டு. ஆக்சுவலி வெனஸ்டேவே இந்த டிசிஷன் எடுத்திருக்கணும். அது வெனஸ்டே இருந்தாலும் நம்ம எல்லாருமே ஒரு வாட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஃபேமிலினால உடனே அதை அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக வெனஸ்டே ஃபுல்லாக அவர் திரும்ப ஐசியூவில் வச்சுக்கிட்டு தேர்ஸ்டே மத்தியானம் 12 மணிக்கு தான் இல்லை இது ரொம்ப இதுக்கப்புறம் கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லி பண்ணோம். அதாவது இந்த உலகத்தை விட்டு போகும்போது கூட எனக்கு உடனே இப்படி ஒன்று நடந்துச்சுன்னா என் குடும்பம் தாங்காதுன்னு சொல்லிட்டு அந்த ஐசியூலையும் எங்க குடும்பத்துக்கு ஒரு ஸ்டாமினா வேணும், ஒரு ஸ்ட்ரென்த் வேணும்ன்றதுனால 2 நாள் எங்களுக்காக ஐசியூல போராடி தான் அதுக்கப்புறம் அவரு இந்த உலகத்தை விட்டு போனாரு. ஸோ அந்த அந்த ஒரு விஷயங்கள்லாம் அவர்கிட்ட நான் கத்துக்கிட்டேன் நிறைய விஷயங்கள். எப்பவுமே சின்ன வயசுல இருந்து 5 அப்பா ஒன்னா இருந்து பார்த்துட்டு பழகிட்டு திடீர்னு ஒரு அப்பா இல்லைன்றது அது இன்னமும் நாங்க யாருமே அது பிரெயின் கொண்டு வரல. தேவப்பா சொன்ன மாதிரி அவர் வீட்டுல இன்னும் இருக்கிறாரு, ரெஸ்ட் எடுத்து இருக்காருன்னு தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ எப்பவுமே எங்க மனசுல இருப்பாரு. நாங்க பண்ற ஒரு செயல்லையும் சவேசப்பா எங்க கூட இருப்பாரு. அவரோட பிளெஸிங்ஸ், அவரோட நல்ல நல்ல விஷயங்கள், எப்படி என்னோட அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் நான் எனக்கு அந்த பிளெஸிங்ஸ் உணர்ந்தனோ அதே மாதிரி சபேசப்போட பிளெஸிங்ஸ் அவங்க பொண்ணு கீதா, அர்ச்சு, கார்த்திக் 3 பேருக்குமே அது உணர்ந்து அவங்க இன்னும் லைஃப்ல ஒரு பெரிய இடத்துக்கு வரணும், எல்லாருமே லைஃப் நல்லா செட்டில் ஆகணும்னு சொல்லி நான் சபேசப்பாகிட்டே இதை வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.